ஹாய்ங்க. வரலட்சுமி நோம்புக்காக பூஜைக்கு வேண்டிய வேலையெல்லாம் ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருந்தேன். தாம்பூலம் ரொம்ப சிம்பிளா தாங்க வச்சிருந்தேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மாங்கல்யம், மஞ்சள், குங்குமம், ஒரு கோனு, 2 வளையல், ஒரு சீப்பு, சின்னதா பூஜை அறையில வைக்கிற மாதிரி பிராஸ்ல தட்டு ஒண்ணு வாங்கியிருந்தேன். இதுதான் வைக்கணும்ன்றது இல்ல. ஒரு பொருளுக்குமே ஒரு பலன் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இல்லனா வெறுமனையா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் மட்டும் கொடுத்தாலே போதுங்க. அதிகமா பண்றதெல்லாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்துதுங்க. நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 5 பேருக்கு கொடுத்தா போதுன்னு 5 தாம்பூலம் ரெடி பண்ணியிருந்தேன். யூஸ்வலா பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க பண்ணுவேன். இந்த தடவை ரவா பாயசம் கொஞ்சம் சுண்டல் பண்ணியிருந்தேன். பருப்பு சேர்க்கணுன்றதுக்காக ரவா பாயசத்திலே கொஞ்சமா பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி நோம்புக்கு மாவிளக்கு பண்ணுவோங்க. அதையும் பண்ணி வச்சாச்சு. நம்ம வீட்டுல துளசி மாடத்துக்கு பண்றதுதான் வழக்கம். நம்ம வீட்டுல மாடம் இல்லாததுனால துளசி செடியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். என்கிட்ட படம் இருக்குங்க. சோ வெறும் மனையில உட்கார வைக்காம கொஞ்சம் வெத்தலையில அரிசி போட்டு காயின் போட்டு உட்கார வச்சிருக்கேன். நோம்பு அன்னைக்கு ஈவினிங் ஒருவேளை நம்ம செஞ்ச ஸ்வீட்டு, பூ, பழம், தாம்பூலம் வச்சு பூஜை பண்ணிடுவோம். எனக்கு சாமி முகம் எடுத்து 3 நாள் வச்சு ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு ஆசைங்க. போன வருஷமே ஆசைப்பட்டேன். இந்த வருஷமும் நடக்கல. பார்க்கலாம் அடுத்த வருஷமாவது நடக்குதான்னு. எங்களுக்கு நோம்பு கயிறு கட்டிக்கிற பழக்கம் இருக்குங்க. அதையும் ரெடி பண்ணி பூஜையில வச்சுட்டேன். ரொம்ப திருப்தியா பூஜையை முடிச்சுட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் தாம்பூலம் கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு நான் நோம்பு கயிறு கட்டி விட்டுட்டேன். எனக்கு எப்போதும் அவங்க ஆபீஸ் விட்டு வந்துதான் கட்டி விடுவாங்க. பட் ரொம்ப லேட் ஆயிடுதுன்னு இந்த தடவை பாப்பா விட்டு கட்ட சொன்னாங்க. அவளே எனக்கு கட்டி விட்டுட்டா.